சார், சினிமா அப்படின்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு தளமா இல்லைனா சமூக மாற்றத்திற்கான கருவியா? நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க சினிமாவை? இல்லை, கண்டிப்பாக சினிமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 100% பொழுதுபோக்கு தான். ஏன்னா அவன் வந்து ஒரு எவ்வளோ வெளியில் பிரச்சனையில் வந்துட்டு இருக்கான். இன்றைக்கி மெசேஜ் ஒரு விஷயத்த சொல்லணும்னா நம்ம செல்ஃபோனை தொட்டால் மெசேஜ் தான் கொட்டுது. எல்லாருக்குமே நமக்கு தெரியாதா, லஞ்சம் வாங்கக்கூடாது, படிக்கணும், இப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சினிமாவில் சொல்லும்போது, ஆனால் சினிமாவில் தப்பான கருத்தை சொல்லிடக்கூடாது மட்டும் நான் உறுதியாக இருப்பேன். மற்றபடி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு தான். அந்த பொழுதுபோக்கு நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, எவ்வளோ பிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க, எப்படி தப்பாக சொல்லாமல் இருக்கீங்கிறத மட்டும்தான் முக்கியம். மற்றபடி வந்து நீங்கள் வந்து வெறும் அறிவுரை மட்டும் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் விட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு என்டர்டெயின் பண்ணணும், அவனை ஜாலியாக வச்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான் சொன்னேன், இங்கே நம்ம ஊரில் பிரசாதம் கூட இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் சொல்கிற கருத்து ஜனங்களை பொழுதுபோக்கு பண்ணுதா அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லை, சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க, சீரியஸான விஷயங்கள் சொல்கிறாங்க, சமுதாய அவலத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டுறீங்க, இது நான் பதில் சொல்கிறேன். இது என்னோட கருத்து வந்து சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு மீடியா. ஸோ நீங்கள் என்ன ஒரு கருத்தை சொன்னாலும் அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் டர்ன் இருந்தால் தான் ரசிப்பான். நீங்கள் வந்து இப்போ வீரப்பனோட டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்க, அது ஒரு சினிமா கொடுக்காத இம்பேக்டை கொடுக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஃப்ளாட்டாக சொன்னீங்கன்னா பிடிக்காது. அதுக்கு ஒரு வீரப்பனோட இன்டர்வியூ போடுறாங்க, அவரோட அட்டாக்கு போடுறாங்க, அட்டாக்கில் பாதிக்கப்பட்டவரோட இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அப்புறம் இன்டர்வியூ நடந்தப்போ என்னன்னு சொல்கிறாங்க, அப்புறம் அந்த அட்டாக் நடந்த இடத்துலேருந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒன்று பண்ணுறாங்களே, இதுதான் ஸ்க்ரீன் பிளே. ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஃப்ளாட்டாக சொன்னால் எதுவுமே ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அதை ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி சொன்னால் ஆடியன்ஸ் அதை ரசிப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை.